சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் இணைந்திருக்கும் நிலையில் பாமகவின் நிறுவனரான ராமதாஸ் திமுகவுடன் பேச்சு நடத்தினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை காரணம் காட்டி ராமதாஸை கூட்டணிக்குள் சேர்க்காத நிலையில் மீண்டும் அதிமுக கூட்டணி கதவை ராமதாஸ் தட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ராமதாசுடன் இணையும் பேச்சுக்கு இடமில்லை என அன்புமணி தரப்பு தெள்ள தெளிவாக சொல்லியுள்ளது. இதையடுத்து எந்த ரூபத்திலும் ராமதாஸ் தரப்புக்கு அதிமுக கூட்டணியில் இடமில்லை என திட்டவட்டமாக எடப்பாடி தரப்பு சொன்னதாக சொல்லப்படுகிறது. கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தன. இதன் காரணமாக பாமக கட்சி 2 அணிகளாக செயல்பட்டு வந்தது. கட்சியின் கூட்டணி அரசியல் மற்றும் தேர்தல் திட்டங்கள் போன்ற விஷயங்களில் ஏற்பட்ட முரண்பாடுகளே இந்த பிரிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டது. தற்பொழுது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளார். அதிமுக தலைமை வகிக்கும் இந்த கூட்டணிக்கு முக்கிய பலமாக பாமக இருக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். அதே நேரத்தில் ராமதாஸ் தரப்பு ஆரம்பத்தில் திமுக கூட்டணியுடன் இணைய ஆர்வம் காட்டியதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரவின. ஆனால் பல்வேறு அரசியல் காரணங்களால் அந்த முயற்சி இறுதியில் கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் பாமக கட்சியின் ஒற்றுமை மீண்டும் உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின. இந்த சூழ்நிலைகள் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை மீண்டும் ஒன்றிணைக்க பாஜக மேலிடம் முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின. தேர்தல் சூழலில் பாமக முழுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அது கூட்டணிக்கு கூடுதல் பலம் தரும் என்ற கணிப்பில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த முயற்சிக்கு அன்புமணி ராமதாஸ் தரப்பு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. ராமதாசுடன் இணையும் பேச்சுக்கு இடமில்லை என்ற நிலைப்பாட்டில் அன்புமணி உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாஜக மேற்கொள்ளும் சமரச முயற்சிகள் கைவிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மற்றொரு பக்கம் ராமதாஸ் தரப்பு பாஜக அதிமுக கூட்டணிகள் சேர்வதற்காக வாய்ப்பு இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எந்த வகையிலும் ராமதாஸ் அந்த கூட்டணிக்கு வரக்கூடாது என்ற கருத்தில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கட்சி தரப்பில் கூறப்படுகிறது. கட்சி சின்னம், பெயர், கொடி ஆகியவை அன்புமணி ராமதாசுக்கு தான் என தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்ட நிலையில் பெரும்பாலான நிர்வாகிகள் ஆதரவு அன்புமணிக்கு தான் உள்ளது. இதனால் தான் அதிமுக கூட்டணியில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அவருக்கு 18 முதல் 20 சட்டமன்ற தொகுதி வரை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு அன்புமணி ராமதாஸுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாமக கூட்டணியில் நிலைத்திருக்கவும் வட தமிழகத்தில் கூட்டணியின் வாக்கு வங்கியை பலப்படுத்தவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் தரப்பு மீது ஏற்கனவே அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த சில தினங்களாகவே ராமதாஸ் குறித்து பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களிலும் வெளியிட்டு வருகின்றனர். விஜயுடன் கூட்டணி, திமுகவுடன் கூட்டணி, மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி என பல யூகங்கள் பகிரப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அதிமுக தரப்பிலும் பாமக தரப்பிலும் விசாரித்த பொழுது ராமதாஸை யாருமே கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள விரும்பவில்லை என்கின்றனர். மேலும் கடைசி நேரத்தில் கூட்டணிக்கு யாரும் வரவில்லை என்றால் தனித்து நின்று போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக செல்லும் பாட்டாளி மக்கள் அருள், ஜே.கே. மணி உள்ளிட்டோர் கிளம்பி விடுவது தான் இது போன்ற தகவல்கள் என்றும், சொல்லப்போனால் அரசியலில் முட்டு சந்தில் நிற்கிறார் ராமதாஸ் என்கின்றனர். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.